வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியால கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது, துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். 50 வருஷம் கட்சிக்காக உழைச்ச என்னைய கட்சியை விட்டு நீக்குனது எனக்கு மனவேதனையா இருக்கு. இனி முறைப்படி கட்சியை விட்டு நீக்கலாம். நான் இதுக்கு எதிராக வழக்கு தொடருவேன். என்னைய கட்சியை விட்டு நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை, அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வழக்கு தொடர்றது, தற்காலிக பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை, இதெல்லாம் என்னுடைய நீக்கத்திலிருந்து நான் பேசினது. அப்புறம் ஓபிஎஸ், இது மாதிரி எல்லாரும் வரிசையா சொல்லிட்டே வர்றதுதான். இதுக்கு அதெல்லாம் தீர்வு இல்லை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பெடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நேற்று சமூக ஊடகங்களில் ஒரு பட்டியல் போயிருக்கோம், ஒரு 20-25 பேர் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாரு, ட்ரம்ப் கூப்பிட்டு கை கொடுங்க அப்படின்னு. சரி, இது ஒரு சர்வதேச பிரச்சனை அளவுக்கு அதிமுகல இந்த உட்கட்சி பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி வளர்த்திருக்கிறார். ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவரது பொறுப்பு என்பது அந்த கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படணும். மாற்று கருத்து இருக்கும், எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, போட்டியாளர்கள் இருப்பாங்க. எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து ஒரு கட்டுக்குள்ள வைத்து, அதுவும் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வருது. அப்ப அந்த தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி அடையணும். இப்படி பார்ப்போம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்ப கிடைக்கும்? வருகிற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வென்று ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அவ்வளவு பேரும் ஏத்துப்பான். அவ்வளவு பேரும் எடப்பாடி பழனிசாமி தாங்க அவர் இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு பாராட்டிடுவான். வரலன்னு வச்சுக்கோங்க, துரத்தி அடிப்பான். அப்ப அந்த தலைவருக்கு நோக்கம் என்னவாக இருக்கணும்? இன்னும் 4-5 மாதங்களுக்குள்ள வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்பது எப்படி? அப்ப அது வரைக்கும் எதெல்லாம் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதாவது கவன சிதறல்கள், மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது, தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறது, அதையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த அவனாசி அத்திக்கடவு இதுல இருந்து கடந்த ஒரு 9 மாதமாக அவர் கட்சிக்கு விரோதமா செயல்படுறாரு, அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு. இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு, 9 மாசத்துக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு பேசி, என்ன உங்க பிரச்சனை, இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். அடுத்து இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப யாருமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் நீக்குங்க, இவர் வேணாங்க, நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யாராவது இப்ப சொல்லியிருக்காங்களா? என்ன, யாரும் சொல்லல. அப்புறம் என்ன அவருக்கு பிரச்சனை? அவரோட பதவி சேஃப் தானே. அப்ப எல்லாரையும் அனுசரிச்சு இந்த கட்சியை பலப்படுத்தி ஸ்டாலினை வீழ்த்துறதுக்குள்ள அவர் முயற்சி பண்ணணும். இவர் இன்னும் இந்த உட்கட்சி சண்டைகளுக்கு உள்ளே எல்லாம் கவனம் செலுத்துறாரு. அது தவறு. அடுத்து ஓபிஎஸ் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிச்சாரு, அது பண்ணாரு, இது பண்ணு, இதெல்லாம் கடந்த கால கதை. அதாவது பிஜேபியை நம்பி வீணா போனவர்கள் பட்டியல் சசிகலா, ஓபிஎஸ் அதுல முதல் இடம். இப்ப செங்கோட்டையன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வர்றாரு. நம்ம இதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். இப்ப பாஜக என்ன சொல்லும்? இல்லைங்க, நிறைய சீனியர் தலைவர்கள்லாம் நீங்க நீக்கிட்டீங்க, கட்சி பலமா இல்ல, உங்க வாக்கு வங்கி கணிசமா குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க ஒரு 50 சீட்டு வச்சுக்கோங்க, இல்ல 80 சீட்டு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் வேட்பாளர் ஊடகங்கள்ல வருது இல்ல, நிர்மலா சீதாராமனை போட்டுடலாம், இல்ல இன்னொருத்தர் விஜய் இருக்கட்டும். அப்ப இது இந்த போல, அதாவது அரசியல்ல நிரந்தர பாதிப்பு, டெம்பரவரி பாதிப்புன்னு இருக்குது. நிரந்தர பாதிப்புங்கிறது என்ன? வர்ற தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் அது நிரந்தர பாதிப்பு. இதெல்லாம் சின்ன சின்ன இரிட்டேஷன் டெம்பரவரியா வர்றது. இதையெல்லாம் கடந்து போய் அவர்களை சரியாக கையாண்டு இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வழி நடத்துறோம். யார் எடுத்தாலும் நீ துரோகி, கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்ட அப்படின்னா, துரோகம்ங்கிறத 1.5 கோடி பேர், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு 6 கோடி பேர் உங்களை நம்புறாங்க. இந்த ஊழல் ஆட்சியை வீழ்த்தி அதிமுக ஆட்சியை கொண்டு ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு நம்புறாங்க.
நீங்க அவங்களுக்கு செய்யறது துரோகம் இல்லையா? கட்சியை சின்ன பின்னப்படுத்தி தேர்தல் நேரத்துல கட்சியை செதறடிச்சு அது பெரிய துரோகம் இல்லையா? அது அதனால தேர்தலில் வெற்றி பெறுகிற யுக்தியை வந்து அவர் கையாளும். ஓகே, செங்கோட்டையன் வந்து நீண்ட காலமா அதிமுகவில் இருக்கிறவரும் ரொம்ப அமைதியானவர்னு பொதுமக்கள் மத்தியில பேர் இருக்கு. இப்ப அவருடைய நீக்கம் கொங்கு பகுதிகளில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்றாரு, செங்கோட்டையன் வந்து ஒரு சிற்றரசர் போல செயல்பட்டாரு, அவரை நீக்கினதுக்கு எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க, இப்பதான் வந்து நிம்மதியா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலர் இருந்து நீக்கட்டும், இல்ல அவர் மாவட்டத்தில் அவர் மாவட்ட செயலர் இருந்து நீக்கட்டும், இது மாதிரி இன்னும் 10 மடங்கு நடக்கும். இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பேசுகிற பேச்சு அல்ல. ஒரு கட்சி தலைவர்னா அதுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கணும், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். இது வந்து ஒன்றிய செயலாளர்களுக்கு 2 ஒன்றிய செயலர் சண்டை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கும்? அந்த ரேஞ்சுக்கு இறங்கி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் முதல்ல ஒரு பொதுச் செயலராக இருக்கிறவர் அப்படியெல்லாம் பேசவே கூடாது. எடப்பாடி பழனிசாமியை கொஞ்ச நாள் முன்னாடி மீட் பண்ணும்போது மற்ற முன்னாள் அமைச்சர்களும் மீட் பண்ணதா செங்கோட்டையன் சொன்னாரு. இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? எல்லாம் இப்போதைக்கு அமைதியா இருப்பாங்க. இந்த தேர்தலில் மட்டும் அவனை ஜெயிக்கலன்னு வச்சுக்க, உன்னை பாத்துக்கிறோம் என்று இருப்பாங்க எல்லாரும். ஆனா இந்த விஷயத்துலயும் பிஜேபியோட பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா இருக்கும். அவங்க இன்னொரு 5-6 துண்டா உடைப்பாங்க. நீ அடுத்து வேலுமணியை வெளியே கொண்டாந்து உடைப்பாங்க, முனுசாமியை வெளியே கொண்டாந்து உடைப்பாங்க, ஒரு 10 துண்டா உடைப்பாங்க. சார் 4% பிஜேபின்னு வச்சுக்கோங்க, அதிமுக 20% வச்சுக்கோங்க. 10 2 பிரிச்சுட்டீங்கன்னா இந்த 2 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. 4 தான். அப்ப பிஜேபி தானே பெரிய கட்சி. அப்ப 10-2 போய் 4ஓட சேர்ந்துக்கணும். அந்த 4% வச்சிருக்கிற பாஜக தலைமையில ஆட்சி அமைக்கணும். பாஜகவோட இந்த சூழ்ச்சி புரியாம எடப்பாடி இருக்காரா, இல்ல தெரிஞ்சும் ஒண்ணும் செய்ய முடியாத சூழல்ல இருக்காரா? சுயநலத்தினால், அதாவது அவருக்கு சுயநலம், இது வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது என்கிற ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங்ல அவருக்கு முதல்ல அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும்ல. மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத நம்பிக்கை இருக்கணும், தொண்டர் பலம் இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எதுவுமே அவருக்கு வந்து இல்லை. இப்ப விஜய் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றாரு, அண்ணாமலை ஒரு வேவை கிரியேட் பண்ணாரு. இதெல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின் சரியான அந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பாடு இல்லாத காரணத்தினால ஏற்பட்டது. அப்ப எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டியது மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவது எப்படி. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஓபிஎஸ் வீழ்த்திட்டேன், தினகரனை வீழ்த்திட்டேன், சசிகலாவை வீழ்த்திட்டேன், செங்கோட்டையனை வீழ்த்திட்டேன், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறீங்க வாங்கப்பா, இன்னும் இருக்கிற எல்லா எக்ஸ் மினிஸ்டரையும் அடிச்சு வீழ்த்திடுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கோதா கட்டிக்கிட்டு இருக்கிறாரே ஒழிய, இவரோட நேச்சர் எப்படி இருக்கணும்? ஜெயலலிதா இருக்கையில என்ன பண்ணுவாங்க? போப் இருக்காருல்ல, போப் ஜெயின் பால், அவருக்கே பதில் சொன்னாங்க, வாஜ்பாய்க்கு பதில் சொன்னாங்க, மோடியா லேடியான்னு அவங்களோட ஸ்டேச்சர் எங்க வச்சுக்கிட்டாங்க? அகில இந்திய தலைவர்களுக்கு இணையாக வந்து வச்சுக்கிட்டாங்க. அட நீ அது முடியலன்னா பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற களத்தை அமைக்கணும் இல்ல. இவர் திருப்பி திருப்பி வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு அதிமுக எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டேன்னே பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி, உங்களுக்கு பந்தயமே வந்து தேர்தல், அந்த தேர்தலின் வெற்றி, அதை எப்ப செய்ய போறீங்க? இவர் பொறுப்புக்கு வந்து இன்னும் ஒரு தேர்தலில் கூட அது நடக்கல. செங்கோட்டையன் செஞ்சது தப்பு. அந்த இவர்களோட சேர்ந்து சசிகலாவோடையோ தினகரனோடையோ சேர்ந்து அவர் பயணித்தது தவறு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி செய்வது சரின்னு ஆயிடாது. அப்ப இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாண்டிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது அவரை கூப்பிட்டு பேசியிருக்கு. இப்ப நீங்க ஒரு 160 சீட் அதிமுக நிக்குதுங்க, எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு 20 சீட்டுன்னு வச்சுக்கங்களேன், கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அல்லது அவங்கவுங்க குறை என்னன்னு கேட்டு, இப்போ நீங்க எல்லாம் நில்லுங்க, திருப்பி ஆட்சிக்கு வரணும் என்று அதெல்லாம் இல்ல இவர் வந்து கவனம் செலுத்தணும். அரவணைச்சு போனோம் அந்த பண்பே இல்லாம இருக்கிறாரு. ஓகே, இப்போ அவருடைய ரேஸுங்கிறது கண்டிப்பா ஸ்டாலினை நோக்கி தான் இருக்கணும். ஆனா அவர் வந்து உட்கட்சியில உள்ள நிர்வாகிகளோட ரேஸ் பண்ணிட்டு அவர் ஸ்டாலினை பத்தி இப்ப நேத்தெல்லாம் நேரு பத்தி எவ்வளவு பெரிய அலிகேஷன்ஸ், 800 கோடி ரூபாய் ஊழல், நேரு ஒவ்வொரு ஊடகமா கதறாரு, என்னை மன்னிச்சுக்குங்க, நான் நிச்சயமா தப்பு பண்ணல, என்னை நம்புங்க அப்படின்னு கதறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி எங்காவது பேசுறாரா என்ன? ஈஸிலி அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. தன்னுடைய நோக்கம் என்ன
அந்த நோக்கத்துல பயணிக்கிறத விட்டுட்டு சைட்ல போயிடுறாரு. நீங்க ஹைவேல நேரா போறத விட்டுட்டு சைடு ரோட்ல பூந்து பூந்து சந்து பொந்துல போயிட்டே இருக்காரு. ஒருங்கிணைப்பாளரா இருக்கிற நேரத்துல ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினாரு. அந்த விஷயமே கட்சியில பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல. கட்சியை முழுசா எடப்பாடியை கட்சி விட்டு நீக்கினாலும் ஒன்னும் பெரிய தாக்கமே ஏற்படுத்தாது. என்ன பெரிய தாக்கம் ஏற்பட்டுருக்கிறீங்க சார்? அரசியலுங்கிறதுங்க எல்லாம் ஜனங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் நேரத்துல அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க போட்டு போடுவாங்க. இது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அரசியல்ல வந்து காசு வருது, இல்ல சம்பாரிச்சு கோடிக்கணக்கா லட்சக்கணக்கான கோடிகளை வச்சிருக்கிறாங்க. அதனால ஜாலியா உட்காந்து தினம் அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு தினசரி சம்பாரிச்சா தானே அவங்க இஎம்ஐ கட்ட முடியும், அவங்க குடும்ப செலவு பண்ண முடியும். அவங்க தினசரி அரசியல்ல எல்லோரும் வந்து களத்துல வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் வர்ற பொழுது அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நகர்வுகள் செங்கோட்டையனை நோக்கியோ ஓபிஎஸ் நோக்கியோ இருக்கக்கூடாது. ஸ்டாலினுடைய அரசாங்கம் மோசம், மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும் என்று மக்களை நோக்கி அவரது நகர்வுகள் இருக்கணும். அதே இல்லை. உட்கட்சி நிர்வாகிகளோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க இப்போ வந்து அதிமுகவோட கடைநிலை நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் கூட தொடர்புல இருக்கீங்களா? அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது? அவங்க வந்து திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், கட்சி ஒன்றிணையணும். செங்கோட்டையன் போய் இவர்களோட சேர்ந்து நேற்று சென்றது பசும்பொன் சென்றது தவறு. தினகரன் சொல்ற தலைமை மாற்றம் என்பது தவறு. எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவர்கள் தான், நான் யாரையும் சேர்த்த மாட்டேன், நான் இரும்பு மனிதன், இது தவறு. இந்த கட்சி ஒன்றிணைக்கப்படணும். எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம், அவரே கட்சி பொதுச் செயலாளராக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து பயணிக்கலாம். இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஆளுகிற கட்சியா அதிமுக கொண்டு வரப்பட வேண்டும். இது நோக்கி அவர் பயணிக்கணும். இதைத்தான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறினால் ஒரு சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலை, ஒரு ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும். இந்த தேர்தலில் மட்டும் வெற்றி பெறலன்னா அவர் சேலத்திலேயே குடியிருக்க முடியாது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதுவரைக்கும் அதிமுக உள்ள பவரை வச்சு பார்க்க நாளுக்கு நாள் கீழே தானே போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கீழே. நீங்க இந்த ஒரு உட்கட்சி பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த விஜய் கட்சியில 2 பேர் 2 கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு தலைவர் மட்டத்துல அதை பத்தி பேசலாமா? நான் அதான் சொல்றேன். அதாவது அந்த நீங்க ஹைவேஸ்ல பயணிக்கிறவர் ஹைவே பார்த்து போகணும். இங்க சைட்ல ஒரு ஆடு ஓடுது, மாடு ஓடுது, நாய்க்குட்டி ஓடுது, அதை பின்னாடி நான் ஓடுறேன், அப்படித்தானே இவர் போயிட்டு இருக்கிறார். யாரோ 2 பேர் ஒரு கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, உடனே பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு, இது பேசலாமா? ஆமா, முதல்ல வந்து அந்த உதயகுமாரை கூப்பிட்டு ஒரு மாஸ்க் மாட்டி விடணும். அவர் தான் தொடர்ந்து இப்ப கூட செங்கோட்டையனை கட்சி விட்டு அவர் தான் முதல்ல, அதாவது சசிகலா பொதுச் செயலாளருக்கு, அப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சருக்கு, அப்புறம் சசிகலா முதலமைச்சருக்கு, எல்லாத்துக்கும் அவர் தான். நீங்க வந்து இந்த உதயகுமார் வந்து ஊத்த வாயில பேச ஆரம்பிச்சாருனால கழகம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? எல்லா விஷயத்துக்கும் முந்திட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் அக்ரெசிவா பேசுறாரு. சரி, இதெல்லாம் அவங்க எல்லாம் இப்ப வந்து ஆட்கள் சார் அரசியலுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அதிமுக எப்படி உருவாச்சு, எம்ஜிஆர் இந்த கட்சியை எப்படி வளர்த்தாரு, இந்த கட்சியினுடைய பாரம்பரியம் என்ன, இதெல்லாம் தெரியாது. ஏதோ வந்தாங்க, அம்மா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு டயலாக் விட்டாங்க. இவன் எவ்வளவு பெரிய விசுவாசி, இவன் ஆகு மந்திரி ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்கி விட்டாங்க. அப்படி அதிர்ஷ்டத்துல வந்தவ தான். எப்பவுமே உழைப்புல வந்தவங்களுக்கு அதனோட வழி தெரியும், அதனோட பெருமை தெரியும், அதனுடைய பாரம்பரியம் தெரியும், அதை வச்சு காப்பாத்துறதுக்கு தெரியும். அதிர்ஷ்டத்துல வந்தவங்களுக்கு அது தெரியாது. இன்னொரு முறை அதிர்ஷ்டம் அடிக்காதா என்றுதான் பார்ப்பாங்க. இப்போ நீங்க செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள்லாம் எடப்பாடிக்கும் சீனியர், கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் எங்களோட எய்ம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றீங்க. கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்ற ஒருங்கிணைப்புல டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருக்கும் இடம் இருக்கா? என்ன மாதிரி? எல்லோரும் இணையலாம். தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவரை வந்து கூட்டணியில சேர்த்துக்கலாம். சசிகலாவுக்கு வந்து அவங்க தேர்தலே போட்டி போட முடியாது, தண்டனைக்கு உள்ளானவங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கௌரவ பதவி, ஒரு உயர்மட்ட குழு அது இதுன்னு போட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ எடப்பாடியே பொதுச் செயலராக இருந்துக்கிட்டும், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், மிச்சம் எல்லோரையும் கட்சியில சேர்த்து இவர் முதலமைச்சர் ஆகணும்னு பார்க்கணுமா, இல்ல அவங்க
எம்எல்ஏ ஆயிடக்கூடாதுன்னு பாத்துக்கணுமா? எது வேணும்? அவர் ஏன் அவங்கள கண்டு பயப்படுறாரு? யாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி சசிகலாவை கண்டு என்ன அவர் பயம்? யாரை பார்த்தால் அதுதான் நான் சொன்னேன். உழைப்புல வந்திருந்தா பயப்பட மாட்டாங்க. இப்ப எம்ஜிஆர் யாருக்காவது பயந்தாரா என்ன? ஜெயலலிதா அம்மா யாருக்காவது பயந்தாங்களா என்ன? யாரும் பயப்படலையே. இவர் ஏன் பயப்படுறாரு? குடிஞ்சோம், எந்திரிச்சோம், நம்ம பொதுச் செயலர் ஆயிட்டோம். வேற எவனாவது போடு அந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுக்கு அந்த பயம். ஓகே. இப்போ செங்கோட்டையன் பின்னாடி அண்ணாமலையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி கலப்புறாங்க. செங்கோட்டையன் பின்னாடி யாருமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப அண்ணாமலை இருக்காரு இல்ல. நீங்க இப்ப நமக்கு இதெல்லாம் மெட்டீரியலே இல்ல. வர்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பாரா? சத்தியமா பிடிக்க முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை. இதை மாத்தணும். இனி இருக்கிற 4 மாசத்துல எலெக்ஷன் தேதி அறிவிச்சா போதுங்க, ஆட்சி அமைக்கிறது அதிமுக தான் அப்படின்னு அந்த ட்ரெண்டை கொண்டு வரணும். உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடாது. தினமும் ஒரு நீக்கம் முடிஞ்சுது. இனிமேல் தினமும் ஒருத்தரை இணைக்கணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சிந்திச்சாருன்னா இந்த இயக்கம் உருப்படும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஓகே. நீங்க நீண்ட காலமா எடப்பாடிக்கு எதிரான அணி இன்னும் நிறைய இருக்குது அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. அவங்க இன்னும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேர்தலுக்கு முன்னாடி இப்ப கட்சியை நான் ஒண்ணு சேர்த்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இன்னும் எவ்வளவு பேரை வெளியேற்றுற அதை லிஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த லிஸ்ட் சொன்னோம்னா உடனே எடப்பாடி பழனிசாமி நாளைக்கே அவங்களை எல்லாம் முறைச்சு பார்க்க ஆரம்பிப்பாரு. 1 மாசத்துல வரிசையா எல்லாரையும் நீக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.